வெல்கம் பேக் டு திஸ் another part of the video. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் எப்படி நம்ம லோக்கல் மிஷினில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு இந்த வீடியோ போஸ்ட் பண்ண சொல்லி. ஸோ அவருக்காக இந்த வீடியோ வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ டெர்மினலை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கணும்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா GUI யூஸ் பண்ணுவோம். அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஸோ அதில் வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிகிண்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிகிண்டர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தானில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய லைப்ரரி. நீங்கள் எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ GUI அப்படின்னா ஜஸ்ட் ஒரு UI தான். இப்போ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஐகான்ஸ் இருக்குது, சர்ச் ஐக்கான் இருக்குது, இந்த இடத்துல ரன் ஐக்கான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறது இருக்குது, மினிமைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரண்ட் அண்ட் GUI வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிகிண்டர் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எதுவும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, பைத்தான்லேயே வந்துடும். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைனலாக கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் வந்து நம்ம டிகிண்டர் GUI யூஸ் பண்ணுற மூலயமா கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு மினி ப்ராஜெக்டாக கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக கான்செப்டை பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் சேம் மிஷினில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் கேட்டிருந்தாரு. ஸோ கிளைண்ட் சர்வர் அப்படின்னா என்னென்னு சின்னதாக பார்த்துருவோம். ஸோ கிளைண்ட்னாலும் ஒரு மிஷினு, ஸோ நம்ம மிஷின் வச்சுப்போம். சர்வர்னாலும் ஒரு மிஷினு. ஸோ நீங்கள் கிளைண்ட் சைட்லேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பும்போது சர்வர் வந்து என்ன பண்ணும், அதை ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் அனுப்பும். ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. நம்ம ஆல்ரெடி API பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வீடியோவாக கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம ரெஸ்ட்ஃபுல் APIயில் வந்து பார்த்தீங்கன்னா HTTP பேஸில் நம்ம பார்த்துருப்போம். HTTP பேஸில் பார்க்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் லேயரில் வரும். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷனை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா சாக்கெட்ஸை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ சாக்கெட்ஸு அப்படிங்கும்போது இது நெட்வொர்க் சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது இது நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் லேயரில் வரும். ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்ளிகேஷன் லேயர்னா என்ன அப்படின்னா இப்போ நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 லேயர்ஸ் உண்டு. OSI மாடல் அப்படின்னாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர்னு சொல்லிட்டு அப்படி ஒரு 7 லேயர் இருக்கும். ஸோ இருக்கிறதுலே நம்ம டாப் லேயரான அப்ளிகேஷன் லேயர் தான் வந்து வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம அதுக்கும் கீழே ஒரு லோவர் லெவலாக இருக்கக்கூடிய லேயர் அதுதான் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர். ஸோ அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் வரும். என்ன டவுட் வரும் அப்படின்னா எதுக்கு நம்ம வந்து சாக்கெட்னா யூஸ் பண்ணுறோம், எதுக்கு வந்து நம்ம லோ லேயர் யூஸ் பண்ணுறோம். அதாவது அப்ளிகேஷன் லேயர் தான் டாப் லேயரு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரு. ஸோ லோ லேயர் இதில் தான் பார்த்தீங்கன்னா சாக்கெட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ TCP சாக்கெட்டு, UDP சாக்கெட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். எதுக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கக்கூடிய அந்த டவுட் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு வரும். ஸோ அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அந்தந்த யூஸ் கேஸஸ்க்கு அந்தந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ChatGPT இருக்குது. ChatGPTயில் நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க. கொஷின் கேட்டுட்டு சென்ட் பண்ணுறீங்க. அது என்ன ஆகுது, சர்வருக்கு போகுது. சர்வருக்கு போயிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ அது சர்வர்லேயே ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ சர்வரில் LLM இருக்கும். ஸோ அது எல்லாமே சர்வருக்குள்ளே நடக்கு. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக அனுப்புது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூஸ் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா HTTP. இதுவே நீங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு, இல்லைனா ஏதோ ஒரு மெசேஞ்சர் ஆப்பை எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல போயிட்டு தான் திருப்பி வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு டைரெக்டாக போயிடணும். உங்கள் ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்புனார் அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக வரணும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போது இந்த இடத்துல நம்ம சாக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல வந்து நம்ம அப்ளிகேஷன் லேயரில் HTTP வந்து யூஸ் பண்ணணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து சர்வரே இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்க. வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா சர்வருக்கு போகாமல் அவங்க ஃப்ரெண்டுக்கு போகும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து அப்ளிகேஷன் லேயரில் நான் சொன்னனால இந்த டவுட் வந்து வரும். சர்வர் வந்து இருக்கும். ஓகேவா? இந்த சர்வர் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த இடத்துல மெயின். இப்போது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, நெட்டை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நெட்டை ஆஃப் பண்ணிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு மெசேஜ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் நெட் ஆஃப் பண்ணும்போது உங்களோட அந்த இது வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ உங்களோட அந்த வாட்ஸ்அப்புக்குள்ள அந்த போர்ட்டு வந்து ஓப்பனில் இருக்காது.
அப்படி ஓப்பனில் இல்லாத பட்சத்தில் சர்வரில் ஸ்டோர் ஆயிரும். நீங்கள் எப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் வாரீங்களோ அப்போ சர்வர்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கு தான் சர்வர். ஓகே, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, சர்வர் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ வாட்ஸ்அப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து பேர் டு பேர் நெட்வொர்க் வந்து கிடையாது வாட்ஸ்அப்பை பொறுத்தவரை. ஓகேவா? ஸோ பேர் டு பேர் அப்படிங்கிறதுக்கும் ஒரு எண்ட் டு எண்ட் என்கிரிப்டன் போட்டிருப்பாங்களே, ஸோ அதுவும் கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ அதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா கன்ஃபியூஷன் வந்து நமக்கு வரும். ஸோ அதனால் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எண்ட் டு எண்ட் அப்படின்னா நீங்கள் அனுப்புறீங்களா வாட்ஸ்அப் மெசேஜ், சம் அல்காரிதம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிரிப்டோகிராஃபியில் என்ன படிச்சிருந்தீங்கன்னா சம் அல்காரிதம்ஸ்லாம் இருக்கும். அந்த அல்காரிதம் அப்ளை பண்ணி உங்களோட மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சர்வருக்கு போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அனுப்புகிறதும் அதே மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீ இருக்கும். ஓகேவா? இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பப்ளிக் கீ, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இருக்கக்கூடிய பப்ளிக் கீ, ஓகேவா? இந்த 2 கீயுமே சர்வர் கூட ஷேர் ஆகிருக்கும். இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா செஷன் கீன்னு ஒரு கீ வேறு இருக்கும். அந்த கீ வேறு உங்களுக்கு அந்த பப்ளிக் கீயோட சேர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டீப்பாக உள்ளே போகணும்னா ஜஸ்ட் உங்களுக்கு புரியணும், ஸோ கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, அதுக்காக தான் என்ன சொல்கிறேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து என்கிரிப்ட் ஆகி உங்கள் ஃப்ரெண்டுக்கு டீக்ரிப்ஷன் நடக்கும். உங்கள் ஃப்ரெண்டு அனுப்பும்போது உங்கள் ஃப்ரெண்டோட மெசேஜ் என்கிரிப்ஷன் ஆகிட்டு ஸோ இங்கே உங்களுக்கு வரும்போது அது டீக்ரிப்ஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால சர்வர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சர்வரால் நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படிங்கிறது சர்வருக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அது வந்து என்கிரிப்ஷன் ஆகிருக்கும். என்கிரிப்ஷன் ஆகும்போது அது சம் மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம்னா இருக்கும்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி என்கிரிப்ஷன் ஆகிருக்கும். அதனால சர்வருக்கு வந்து தெரியாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, பேசிக்கான விஷயந்தான். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கீ ஷேர் ஆகுது பார்த்தீங்களா வாட்ஸ்அப்பில், நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்ட் அனுப்புகிற மெசேஜ்கள்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபி-ஹெல்மேன் கீ எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் இருக்குது மேத்தமெட்டிக்ஸில். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள். ஸோ நம்ம அதில் கவர் பண்ணுவோம். நம்ம இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோக்கலாக எப்படி கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் இவ்வளோ ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்ளிகேஷன் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா HTTP யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயரில் நமக்கு 2 ப்ரோட்டோகால் இருக்குது. என்னென்ன ப்ரோட்டோகால் அப்படின்னா TCP இருக்குது, UDP இருக்குது. இந்த 2ஐயும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக TCP பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். UDP வந்து நம்ம பார்க்க போகிறது இல்லை. நான் TCP சொல்லிட்டாலே உங்களுக்கு UDP ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நம்ம டீப்பாக போனால் போயிட்டே இருக்கலாம். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம வீடியோ போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போது நம்ம Tkinter வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ Tkinter பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பைத்தானில் வந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இதுவுமே இன்ஸ்டால் பண்ணணும், பேக்கேஜ் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா root = TK. ஸோ இந்த TK அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த Tkinterல இருக்கும். இது ஜஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டைட்டில் வைக்கணும்னா டைட்டில் வச்சுக்கலாம். அப்புறம் லேபிள் வைக்கணும்னா லேபிள் வச்சுக்கோங்க. அப்புறம் label.pack அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல லேபிள் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணணும்ல. ஸோ அதனால் label.pack அப்படிங்கிறத அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு ஹலோ Tkinter ஃபாண்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா, ஸோ இது எல்லாம் உங்களுக்கு ப்ளேஸ் ஆயிரும். ஸோ GUIயில். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ பட்டனில் பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக்கு. ஸோ ஆன் கிளிக் நடக்கும்போது எனக்கு லேபிள் வந்து எனக்கு ஷோ ஆகணும். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட்டு டைரெக்டாக ஷோ பண்ணுறோம். இது வந்து எனக்கு ஆன் கிளிக் நடக்கும்போது எனக்கு இந்த லேபிள் வந்து ஷோ ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு கொடுக்கணும். இந்த ஆன் கிளிக்கை நீங்கள் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா பட்டன் விட்ஜெட்ஸ். ஸோ பட்டன் விட்ஜெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த பட்டன் விட்ஜெட்ஸில் நீங்கள் ரூட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ரூட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து GUI வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் ரூட்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டு ஸோ உங்கள் பட்டனுக்கான டெக்ஸ்ட்டு கிளிக் மீ அப்படின்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமா, அதை வந்து நீங்கள் டேரெக்டாக இங்கே கால் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி பட்டனே பேக் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்ட்ரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டு ஸோ இந்த என்ட்ரியை வந்து நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி ரூட்டை பாஸ் பண்ணிடுங்க. ஸோ ரூட்டை பாஸ் பண்ணிடுங்க. ரூட்டை பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மலாக டெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் பட்டன், ரேடியோ பட்டன். ஸோ செக் பட்டன், ரேடியோ பட்டனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செக் பட்டன் நீங்கள் கொடுத்துட்டு ஸோ ரூட்டை வந்து ரூட்டை பாஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. வேரியபிளில் வந்து இப்போ செக் பட்டன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செக் பண்ணுவோம், இல்லைனா அன்செக் பண்ணுவோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 இல்லைனா 0 இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல வேரியபிள் = வேர் அப்படின்னு கொடுத்துருக்கோமா. இந்த வேரை பொறுத்தவரை இங்கே இண்டு கேர்னு கொடுத்துருக்கோம். இண்டு கேர்னா இன்டிஜர் நம்பர், பட் அது வேரியபிள், அவ்வளோதான்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா a = 1 அப்படின்னு கொடுத்தா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜரு. இதே இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் நம்பர் தான், பட் இது வேரியபிள். ஸோ இந்த மாதிரி கணக்கு உங்களுக்கு, அதாவது ஸ்ட்ரிங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ அதே மாதிரி இதே நம்ம பேக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அது மாதிரி ஷோ ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பட்டனை கொடுத்துட்டு இந்த ஷோ ஸ்டேட்டஸை நம்ம கால் பண்ணியிருக்கோம். அப்போ எனக்கு பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஷோ ஸ்டேட்டஸ் வந்து இந்த வேரியபிளில் எனக்கு 0 இருக்கா 1 இருக்கா, அதாவது செக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா 1, அன்செக் பண்ணால் 0. ஸோ அது எனக்கு இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நீங்கள் எப்படி கெட் பண்ணலாம் அப்படின்னா where.get அப்படிங்கிற நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ நீ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த பட்டனில் இது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ பிரிண்ட் போட்டிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த கன்சோலில் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து GUIலே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் லேபிள் போட்டுக்கலாம், இல்லைனா டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்னாலும் போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பாக்ஸு. ஸோ லிஸ்ட் பாக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் டவுன் சொல்கிறோம்ல HTML CSSல, ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் பாக்ஸில் எது யூசர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா listbox.get அப்படிங்கக்கூடிய இதை நீங்கள் கொடுத்துட்டு listbox.car selection அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அகெயின் இதை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணால் கன்சோலில் பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், லேபிளில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ இதுனா நம்ம ஸ்ட்ரீம் பிட்லாம் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. முக்கியமாக இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா பைத்தான் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ பைத்தான் தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பைத்தானை பற்றி ஃபுல்லாக பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் இதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ டெர்மினல் போயாச்சு. ஸோ டெர்மினலில் பார்த்தீங்கன்னா நியூ டெர்மினல். ஓகே, இப்போ நியூ டெர்மினல் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, பண்ண வேணாம்னா பண்ண வேணாம். ஏன்னா நம்ம எந்த ஒரு எக்ஸ்டர்னலாக பேக்கேஜும் நம்ம இன்ஸ்டால் பண்ணலை. பைத்தானில் இருக்கக்கூடிய tkinter, பைத்தானில் இருக்கக்கூடிய சாக்கெட்ஸ், இந்த 2 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். ஆனால் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணியே நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அது குட் ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுனா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டு. ஸோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட் வரும்போது கண்டிப்பாக எக்ஸ்டர்னலாக பேக்கேஜ் ஏற்ற தான் செய்யணும். ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக அதை ரன் பண்ணலாம். எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா பைத்தான் பேசிக் GUI.py. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரன் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான tkinter GUI. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஈஸியாக புரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் லேபிள் கொடுத்துருக்கோமா. ஸோ லேபிளில் ஹலோ tkinterன்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. ஸோ எனக்கு ஹலோ tkinterன்னு சொல்லி வந்திருக்கு. ஃபாண்ட் வந்து ஏரியலில் 16ல் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல பட்டன் கொடுத்துருக்கோமா. ஸோ பட்டனில் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன நடக்கணும், எனக்கு ஹலோ tkinter அப்படின்னு எனக்கு ஷோ ஆகணும். ஏன்னா இங்கே தானே கொடுத்துருக்கோம், ஆன் கிளிக்கை கால் பண்ணியிருக்கோம், எனக்கு பட்டன் கொடுத்துருக்கோம், கிளிக் மீ அப்படிங்கிற நம்ம உள்ள டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹலோ tkinterன்னு வந்துருச்சா. ஏன்னா இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட்டை ஹலோ tkinterன்னு கொடுத்துருக்கோம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே, ஆன் கிளிக்குள்ளே. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாக்ஸ். ஸோ என்ட்ரி பாக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு நார்மலாக 1 லைனில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். இதே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸே கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா ஹைட்டு விட்த்து அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செக் பட்டன். ஸோ செக் பட்டனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அன்செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அன்செக்கில் இருக்குது. ஓகேவா? நான் இப்போ செக் பண்ணணும் அப்படின்னா அப்படி செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் அன்செக் பண்ணும்போது எனக்கு 0வாக இருக்கும், செக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 1 ஆயிரும். ஏன்னா இங்கே நம்ம வேரியபிள் கொடுத்துருக்கோமா, இந்த வேரியபிள் வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த வேரியபிளை நம்ம இந்த ஷோ ஸ்டேட்டஸில் நம்ம கால் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த இடத்துல திருப்பி இன்னொரு பட்டன் கொடுத்துருக்கோம். என்ன பட்டன் கொடுத்துருக்கோம், சப்மிட் அப்படிங்கிற கொடுத்துருக்கோமா. இதில் நம்ம ஷோ ஸ்டேட்டஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் சப்மிட் அப்படிங்கிற இது கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செக்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு எனக்கு வந்துருச்சா. ஏன்னா இங்கே நம்ம பிரிண்ட் போட்டிருக்கோம். ஸோ இதுவே லேபிளாக உங்களுக்கு இந்த GUIக்குள்ளே வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நம்ம ஒன்று பண்ணோமா. ஸோ இந்த இடத்துல ஆன் கிளிக்கில் நம்ம என்ன பண்ணோம், லேபிள் அப்படிங்கிற நம்ம பட்டனை கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த இடத்துல வரணும் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம்ல. ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த GUIயில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அன்செக் பண்ணிவிட்டு நான் சப்மிட் கொடுக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா செக்டு ஸ்டேட்டஸ் வந்து 0ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பாக்ஸு. லிஸ்ட் பாக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் டவுன் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பைத்தானை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு பைத்தானை செலக்ட் பண்ணியிருக்காங்க தெரியணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த கோடை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து root.main loop அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணணும். ஸோ இது கொடுக்கல அப்படின்னா ரன் ஆகாது. ஸோ நான் சொல்ல மறந்துட்டேன்.
இதை கொடுத்துட்டு நீங்கள் கமாண்டில் வந்து இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ரன் பண்ணணும். ஓகே, ஸோ இது மெயின். ஸோ இதான் ரன் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு கமாண்ட். ஓகே, ரூட் டாட் மெயின் லூப். ஸோ பேசிக்காக நான் இப்போ Tkinder இருக்கக்கூடிய விட்ஜெட்ஸை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விட்ஜெட்ஸ் இருக்குது. எதில்? Tkinder. ஸோ எல்லாமே பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியாது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கம்மியாக தானே பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப அதிக லெவலில் நான் வந்து விட்ஜெட்ஸை கவர் பண்ணலை. ஏன்னா நான் கவர் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு சில நேரம் தேவைப்படாமல் இருக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதை வந்து நான் கவர் பண்ணாமல் விட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும்ல. ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம்? ஸோ அந்த மாதிரி யூஸ் கேசஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ குரோமுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நோட்புக் எல்எம்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கூகுளோட நோட்புக் எல்எம் டூல் வந்து வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரை நோட்புக் எல்எம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து உங்களுக்கு சைன் அப் பண்ண சொல்லும் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து. ஸோ அதை வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் நார்மலாக எல்லா அப்ளிகேஷன்லையும் சைன் அப் பண்ணுவீங்களோ ஸோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிரியேட் நியூன்னு இருக்கா, ஸோ இது நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Tkinder டாக்குமெண்டேஷன் போங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன். ஸோ Tkinder டாக்குமெண்டேஷன் வந்தீங்க அப்படின்னா ஸோ பைத்தான் டாக்குமெண்டேஷன் நம்மளுக்கு வரும், இந்த லிங்க் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபிஷியலாக இருக்கக்கூடிய Tkinder டாக்குமெண்டேஷன் எல்லாமே இந்த சைடில் வருதா. ஸோ இந்த மாதிரி விட்ஜெட் வேரியபிள், விண்டோ மேனேஜரு, ஸோ இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஸோ படிச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். ஸோ ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணும்போது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லிங்கை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த நோட்புக் எல்லாமில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வெப்சைட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் போயிட்டு அந்த லிங்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இன்சர்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஒன்ஸ் இன்சர்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே ஸோ இதில் இருக்கக்கூடிய என்ன டாக்குமெண்டேஷனில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோட் ஆயிரும். ஒன்ஸ் இந்த இடத்துல லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கேட்கேன், ஹவு டு கிரியேட் பட்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த கூகுள் எல்எம் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ எல்எல்எம்மோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து ஸோ இந்த மாதிரி பட்டன் க்ரியேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுங்கள், ஸோ இந்த மாதிரி ரூட் க்ரியேட் பண்ணுங்கள், ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரேம் வேணும்னா ஃப்ரேம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், ஸோ அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டன் விட்ஜெட் இருக்குது. ஸோ பட்டன் விட்ஜெட் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாக்குமெண்டேஷன் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இந்த மாதிரி பட்டனை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ கிரிட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம், பேக் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதெல்லாம் நம்ம டீப்பாக நம்ம வந்து கவர் பண்ணலை, நான் ஆல்ரெடி பேசிக்காக தான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ டீப்பாக Tkinder பற்றி தெரியணும் அப்படின்னா சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு எக்ஸ்டர்னல் லிங்கோட கனெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோர்ஸ்ன்னு இருக்கா, ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கிட்டப் லிங்க் வருது. ஸோ இந்த மாதிரி இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏகப்பட்ட எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் ஒரு லிங்கையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட் லிங்க் கொடுத்த மாதிரி இந்த செகண்ட் லிங்கை நீங்கள் இப்படி காப்பி பண்ணி ஸோ இந்த நோட் புக்கில் போயிட்டு ஆடு கொடுத்து ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு இப்படி நீங்கள் ஆட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இது கஷ்டமாக இருக்கும். இப்படி ஒரு லிங்கை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ எவ்வளோ எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கு இந்த பேஜில் அப்படிங்கிறது தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த பேஜில் எவ்வளோ எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு டிஸ்கவர் ஒரு ஆப்ஷன் இருக்கா, டிஸ்கவரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போது மெயின் லிங்க் ஏதோ அதை வந்து பேஸ்ட் பண்ண சொல்லும். ஸோ இதான மெயின் லிங்கு. ஸோ இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நம்ம இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா இதுவே அதாவது ஏஏ என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ரெலவெண்ட்டாக லிங்க்னால் இருக்கோ அந்த பேஜில் அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சோர்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லும். இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 20 சோர்ஸ் செலக்ட் ஆகிருக்கா. ஸோ இதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு என்ன தேவையில்லை அப்படிங்க நீங்கள் செக் பண்ணி இல்லைன்னா அன்செக் பண்ணி நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ண பட்சத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல இம்போர்ட் ஆகிரும் எல்லாமே. ஸோ இதுக்கப்புறமா இந்த Tkinder பற்றி என்ன கொஸ்டின் கேட்டாலும், இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த பேஜில் இல்லாத கொஸ்டின் Tkinder பற்றி நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ சூப்பரான டூலு இந்த டூலு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா Tkinderன்னு இல்லை என்ன ஒரு பேக்கேஜ் வேணாலும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுவோம், இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம், இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நம்ம
இந்த மாதிரி பேசிக்கான ஒரு டீக்கின்ற ஜியூஐ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து நம்ம கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் பண்ண வைக்கிறது நம்ம லோக்கல் மிஷினில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கிளைண்ட் சர்வர் சாக்கெட் அப்படிங்கிற நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் டாட் பிஒய், அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வர் டாட் பிஒய். இதை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம சாக்கெட்டில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். அதனால் சாக்கெட்டை இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ பைத்தான்லேயே இருக்குது டிஃபால்ட்டாக. ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாக்கெட் டாட் சாக்கெட். ஸோ எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா AFINET அப்படின்னா என்னென்னா உங்கள் ஐபி அட்ரஸோட V4 V6 இருக்குல்ல, ஸோ அதை வந்து இந்த இடத்துல நம்ம சொல்கிறது. இப்போ நம்ம ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா IPv4, இப்போ V4னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாக்கெட் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கெட் டாட் சாக்கெட் ஸ்ட்ரீம் என்ன அர்த்தம்னா நம்ம TCP யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் அந்த மாதிரி பண்ணணும்னா நீங்கள் UDP யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் TCP அப்படிங்க நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சர்வரை பைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் அட்ரஸ்ஸு. அதுக்கப்புறம் சர்வர் வந்து லிசன் வந்து ஸோ எவ்வளோ போர்ட்ஸை வந்து லிசன் பண்ணணும் அப்படிங்க நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரே ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு லிசன் பண்ண போகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டவுட் வரும், ஏன் லிசன் கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல லிசன் ஏன் கொடுக்கும் அப்படின்னா TCP UDP போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே லிசனில் தான் இருக்கணும். ஸோ லிசனில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து அது போய் சேராது. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து லிசனில் இருந்தால் தான் போய் சேரும். சப்போஸ் இதுவே உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஆஃப்லைன் போயிட்டாரு, ஸோ நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்காருன்னா அவங்களுக்கு அந்த மெசேஜ் போகாது. ஏன் போகாது? ஸோ லிசனில் இல்லை. ஸோ லிசனில் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ அதனால தான் சர்வர்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. உங்களோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பும்போது சர்வரில் போய் ஸ்டோர் ஆகும். சர்வரில் போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜ் அப்படி ஸ்டோர் ஆகாது. ஸோ அது என்கிரிப்ஷன் ஆகி தான் ஸ்டோர் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்கிரிப்ஷனை பற்றி. அப்போது ஸ்டோர் ஆகிட்டு உங்கள் ஃப்ரெண்டு எப்போ வந்து ஆன்லைன் வராரோ அப்போ தான் சர்வர்லேருந்து ஆட்டோ கனெக்ட் ஆகும். ஆட்டோ கனெக்ட் வெப் சாக்கெட் தான். அதாவது இப்போ இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எல்லாம் எம்டியாக இருக்கக்கூடிய சாக்கெட் யூஸ் பண்ணுறது இல்லை, அதுவும் ஒரு சாக்கெட் தான். ஆனால் வெப் சாக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சாக்கெட்லேயே ஒரு அட்வான்ஸ் லெவல்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அப்போது வாட்ஸ்அப்பில் நீங்கள் இல்லாத பட்சத்தில் அதுவே என்ன ஆகுது, ஆட்டோ கனெக்ட் பண்ணுது சர்வரு. ஸோ கனெக்ட் பண்ணி மெசேஜ் அங்கே உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒன்ஸ் ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் அந்த மெசேஜை சென்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு தான் சர்வர் வந்து முக்கியமாக இருக்குது வாட்ஸ்அப்பில். ஸோ அதனால தான் பீர் டு பீர் நெட்வொர்க் வந்து வாட்ஸ்அப் வந்து செட் ஆகாது. பீர் டு பீர் நெட்வொர்க் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து உங்கள் ஃப்ரெண்டு சப்போஸ் ஆன்லைனில் இல்லாட்டி அது போகாது. ஏன்னா எப்போவுமே TCP UDP வந்து பார்த்தீங்கன்னா லிசன்லேயே இருக்கணும். ஸோ அதனால தான் நான் இப்போ லோக்கல் மிஷினில் சொல்லித்தர போகிறேன். இதுவே நீங்கள் ப்ரொடக்ஷன் பேஸில் பண்ணணும் அப்படின்னா லோக்கலாக நிறையா சோர்சஸ்லாம் இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HTTP பேஸில் நம்ம எதாவது ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் வீட்டில் டெப்ளாய் பண்ணிக்கலாம். ரெண்டர் இருக்குது, வெர்சல் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதாவது ஃப்ரீ க்ளவுட் சொல்கிறேன். ஸோ கூகுள் க்ளவுடு, AWSலாம் இருக்கட்டும், அதெல்லாம் பெய்டு. ஃப்ரீ க்ளவுடில் இந்த மாதிரி சொல்கிறேன். இதுவே ஒரு சேட் அப்ளிகேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டெப்ளாய் பண்ணுறது கஷ்டம். ஸோ தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம சொந்தமாக அந்த மாதிரி சாக்கெட்லாம் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா டெப்ளாய் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். AWS கூகுள் க்ளோலனா அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரீயாக சொல்கிறேன் நான். ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சோர்ஸே கிடைக்காது. லைக் வெர்சல், ரெண்டரு, ஸ்ட்ரீம் விட் இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னா அந்த சர்வர் வந்து எப்போவுமே லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ சர்வர் வந்து எனி டைம் ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா நம்ம பார்ப்போம். நான் ரொம்ப போட்டு சொல்லி குழப்ப விரும்பலை. ஓகே, ஸோ அதனால் லிசன் கொடுக்கணும். ஸோ எத்தனை டிவைஸ் லிசன் பண்ண போதோ நம்ம கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ சர்வர் இஸ் ரன்னிங் கொடுத்தாச்சு, பிரிண்ட் மெசேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வர் சாக்கெட் டாட் அக்செப்ட் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்ஷனையும் அட்ரஸையும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பிரிண்டில் வந்து நம்ம அட்ரஸை நம்ம கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயில் ட்ரூன்னு போட்டிருக்கோமா, அந்த ஒயில் ட்ரூவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எனி டைம் வந்து நம்மளுக்கு வந்து ரன்னிங்லேயே இருக்கணும். ஸோ இது வந்து நான் வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நான் ரன் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ ரன் பண்ணணும் அப்படின்னா ஸோ சிம்பிள் கிளைண்ட் சர்வர் சாக்கெட்டில் இருக்குது. ஓகே, ஸோ நான் இப்போ இதை வந்து ஜஸ்ட்டு காப்பி ரிலேட்டிவ் பாத் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ சிடிக்கு போயிட்டு ஸோ நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, சாரி. ஸோ பவர் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொட்டேஷனுக்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இதுவரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒயில் ட்ரூன்னு போட்டிருக்கோம்ல, ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிவிட்டு பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சர்வர் டாட் பிஒய் அப்படிங்கிறது அதை நான் ரன் பண்ணுறேன். சாரி, பைத்தான் சர்வர் டாட் பிஒய். ஸோ பார்த்தீங்கன்னா சர்வர் இஸ் ரன்னிங் வெயிட்டிங் ஃபார் கனெக்ஷன். ஸோ இப்போ எனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல புதுசாக இன்னொரு கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ செர்வரை ரன் பண்ணியாச்சு, கிளைண்ட்டை ரன் பண்ணணும்ல. ஸோ அப்போ சேம் கன்சோலை ரன் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால புது கன்சோல் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கிளைண்ட்டை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ கிளைண்ட்டை பொறுத்தவரை ஸோ இந்த மாதிரி ரூட்டுக்கு மாறிக்கிறேன். ஸோ சிடி கொடுத்து இந்த ரூட்டுக்கு போயிட்டு client.py அப்படிங்கிறத நான் ரன் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ நான் இதை ரன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல யூன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சா. இப்போ நான் அந்த பழைய கன்சோலுக்கு போய் பார்க்கேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. 127.0.0.1.152ல் எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த போர்ட்டில் வந்து எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த போர்ட்டில் வந்து கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு ஹாய்ன்னு நான் மெசேஜ் அனுப்புகிறேன் சும்மா. ஸோ நான் தான் இப்போ என் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறேன்னு வச்சுப்போம். இப்போ கிளைண்ட்டும் நம்ம சிஸ்டத்தில் தான் இருக்காங்க, சர்வரும் நம்ம சிஸ்டத்தில் தான் இருக்குது. ஓகேவா. இப்போ ஹாய்ன்னு அனுப்புகிறேன், சர்வர் ரிசீவ்டு ஹாய்ன்னு வருதா. ஸோ இந்த இடத்துல நான் சர்வரில் போய் பார்க்குறேன், எனக்கு கிளைண்ட் வந்து ஹாய்ன்னு அனுப்பியிருக்காங்கன்னு வருது. இப்போ நான் வந்து சர்வர் கோடை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒயில் ட்ரூ ஏன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் ஓப்பனாகவே தான் இருக்கணும். ஓகே. ஸோ எப்போ க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா, சப்போஸ் நான் வந்து எக்ஸிட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு இந்த இடத்துல எக்ஸிட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என் கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிடணும். ஸோ பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிரும். ஸோ பிரேக் ஆகிட்டா என்ன ஆகும், இந்த லூப் வந்து எனக்கு வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்தால் எனக்கு க்ளோஸ் ஆயிரும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டேட்டா கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் ஆகணும். ஸோ டீகோட் ஏன் ஆகுதுன்னா, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்கோட்னா என்னென்னு பார்க்கணும். ஸோ என்கோடை பொறுத்தவரை நம்மளோட டேட்டா எல்லாமே பைட்ஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ பைட்ஸாக சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் நெட்வொர்க் லேயர்னு ஒரு லேயர் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் லேயருக்கும் கீழே. அந்த நெட்வொர்க் லேயர் என்ன பண்ணோம்னா பைட்ஸை பேக்கெட்ஸாக சென்ட் பண்ணும். இந்த டிசிபிக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இந்த லேயர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வேறு கிடையாது, எல்லாமே சேம். இந்த லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோலேருந்து டாப்புக்கு போகும், அதாவது அப்ளிகேஷன் லேயர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வர் கோடு. அப்போ நம்ம கிளைண்ட் கோடு அப்படிங்கிறது நம்ம கிளைண்ட்ல இருந்தானே மெசேஜ் சென்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கிளைண்ட் கோடை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதே மாதிரி சாக்கெட் க்ரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் ஐபி அட்ரஸ் 4, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி போட்டு, ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இன்புட் மெசேஜ் என்ன கொடுக்காங்களோ ஸோ அதை வந்து இதில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்கோட் கொடுத்துருக்கோமா. இந்த இடத்துல என்கோட் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து பைட்ஸாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து சர்வரில் போகும். இந்த இடத்துல எனக்கு மெசேஜ் டாட் என்கோட் அப்படிங்கிற கொடுத்தனால கிளைண்ட் சாக்கெட்டில் டாட் சென்டில் மெசேஜ் டாட் என்கோட்னு கொடுத்துருக்கேன். கிளைண்ட் கொடுக்கக்கூடிய இன்புட் மெசேஜ் எனக்கு என்கோட் ஆயிரும். ஸோ என்கோட் ஆகி அதாவது பைட்ஸாக மாறி தான் சாக்கெட்டில் சென்ட் ஆகும். ஸோ இதுலேயுமே நான் ஒன்று போட்டுருக்கேன், என்ன போட்டிருக்கேன்னா எக்ஸிட் வந்து கொடுத்தேன்னா நான் பிரேக் ஆயிடணும், வெளியே வந்துடணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரிப்ளே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரிப்ளே பொறுத்தவரை திருப்பி நம்ம இந்த சர்வர்கிட்ட இருந்து நம்ம ரிப்ளை வாங்குறோம். திருப்பி இங்கேருந்து பாருங்கள் சர்வர்லேருந்து எனக்கு சென்ட் ஆகுது. ஸோ இது எனக்கு இங்கே என்கோட் பண்ணி எனக்கு கிளைண்டில் டீகோட் பண்ணும். அதே மாதிரி கிளைண்டில் இருந்து போகக்கூடிய மெசேஜ் இங்கே எனக்கு என்கோட் பண்ணி சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணும். ஓகே. ஸோ சர்வரில் டீகோட் பண்ணும் இந்த மாதிரி. ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் ட்ரூன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. கிளைண்ட்டை பொறுத்தவரை கோடிங் இவ்வளோ தான். ஸோ மொத்தத்தில் 15 லைன்ஸ் தான். server.pyல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டில் கிளைண்ட், ஸோ நம்ம இதுக்கு வந்துட்டோம் போல். ஸோ ஓகே. ஸோ server.pyலையும் பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ தான். ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டுக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் ஏதாவது மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னா ஹாய்ன்னு அனுப்புகிறேன்னா சர்வர்லேயும் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து ஹாய்ன்னு அனுப்புனாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணியிருப்போம், அதாவது ஸ்டாண்டர்ட் சர்வர் டிகிண்டர் கிளைண்ட். ஸோ என்ன பண்ணியிருப்போம்னா கிளைண்ட்டை ஜஸ்ட்டு ஒரு ஜிஓஐ கிரியேட் பண்ணியிருப்போம் கிளைண்ட்டுக்கு. அதே தான் நம்ம டிகிண்டர் கிளைண்ட் சர்வர். இதில் பொறுத்தவரை கிளைண்ட்டுக்கும் ஒரு ஜிஓஐ, சர்வருக்கும் ஜிஓஐ கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ டிகிண்டர் மல்டி கிளைண்ட் சேட்னா மல்டிபிள் போர்ட்ஸ், மல்டிபிள் அட்ரஸை வந்து இந்த பர்டிகுலர் சர்வர் வந்து நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ணும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ செகண்ட் இதை ரன் பண்ணுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் சர்வர் டிகிண்டர் கிளைண்ட் இதை நம்ம இப்போ ரன் பண்ணுவோம். எக்ஸிட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸிட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு இது க்ளோஸ் ஆயிடுச்சா. ஸோ இதுவுமே எனக்கு கனெக்ஷன் வந்து க்ளோஸ்ட் ஆகிரும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்ததாக இதை நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஸோ புதுசாகவே நம்ம ரன் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ டெர்மினல் போயிட்டு நியூ டெர்மினல் சிடியில் போயிட்டு ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் சர்வர் டிகிண்டர் கிளைண்ட், ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரிலேட்டிவ் பாத். ஓகே. ஸோ ரிலேட்டிவ் பாத்தை காப்பி பண்ணி ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், server.py வந்து நம்ம ரன் பண்ணணும். ஸோ பைத்தான் server.py. ஓகே. இப்போ எனக்கு
வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் என்ன பண்ணணும், கிளைண்ட் GUI வந்து நம்ம ரன் பண்ணணும். பைத்தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்போ ரன் பண்ணலாம். பைத்தான் கிளைண்ட் GUI.py. ஸோ நான் ரன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு GUI வந்திருக்கா. ஸோ இந்த இடத்துல இப்போ கோடிங்கை பார்க்கலாம். ஸோ கோடிங்கை பொறுத்தவரை சர்வருக்கு நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் இதில் வந்து நம்ம சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கோடிங் இருந்துச்சு. ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மட்டும் நான் சொல்கிறேன். சேம் திங் தான் ஹேண்டில் கிளைண்ட் அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதில் போட்டதே நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டிருக்கோம். அதுமாதிரி சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த இடத்துல த்ரெட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கன்கரன்சி பேரலிசம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோமா, அதில் நம்ம பைத்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு த்ரெட்டு தான் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம மெயின் த்ரெட்டில் தான் என்ன ஆகிட்டு இருக்கு, ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன் மெயின் த்ரெட்டில் மட்டும் ரன் ஆகுது அப்படின்னா, ஜில்லுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை பற்றி பார்த்தோம். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். த்ரெட்டிங் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இதுக்குன்னு இல்லை, ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் இப்போ சொல்ல வருது. இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு த்ரெட்டை தான் ரன் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு ஒரே ஒரு த்ரெட்டாக ரன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி எனக்கு அப்படி ரன் ஆகிட்டு இருக்கும்போது, சிம்பிளாக ஈஸியாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு மெயின் த்ரெட் எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த கனெக்ஷன் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் ஆகி ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இந்த GUI வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஸோ அப்படி டைப் பண்ண முடியாது, சென்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பைத்தானில் மெயின் த்ரெட் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த மெயின் த்ரெட்டு எதை ரன் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா, சர்வரை ரன் பண்ணிகிட்டு இருக்கு. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ சர்வரை ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது மெயின் த்ரெட்டு ஒரு நேரத்தில் ஒரு வேலை தான் செய்யும், ஒரு இது தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ எதனால அப்படின்னா ஜில் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் இன்டர்பிரட்டர் லாக் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ சர்வரை மட்டும் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க இந்த GUIல வந்து ஏதாவது கிளிக் பண்றீங்க, ஏதாவது இப்படி டைப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா ஒரே ஒரு த்ரெட் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய பைத்தானு ஸோ வேற ஏதோ பண்றாங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிரும். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க எதை கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த விண்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் வரும்ல, சில இதுனா ரன் பண்ணிட்டு இருக்கும்போது க்ளோஸ் தி ப்ரோக்ராம்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல செப்பரேட்டாக த்ரெட்டில் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். இந்த செப்பரேட் த்ரெட்டில் ஹேண்டில் கிளைண்ட் அப்படிங்கிற நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கிளைண்ட்டை கொடுத்துட்டோம். ஸோ சர்வரில் நமக்கு மெயின் த்ரெட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஹேண்டில் கிளைண்டில் வந்து நம்ம இது கொடுத்துட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி நம்ம போட்ட த்ரெட் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது இப்போ நான் சொல்ல வருது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சர்வரை ரன் பண்ணியாச்சு. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா லிசன் 1 தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பவர் செல்லில் போயிட்டு ஸோ நம்ம கிளைண்ட்டை வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான் கிளைண்ட் GUI.py நம்ம ரன் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஒரே ஒரு சேட் விண்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஹாய்ன்னு மெசேஜ் போடுறேன். ஹாய், நான் சென்டு கொடுக்குறேன். ஸோ சென்டு கொடுத்தோன்னே எனக்கு சர்வர் வந்து ரிசீவ் பண்ணிருச்சு ஹாய்ன்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ நான் இங்கே வந்து பார்த்தேன்னா எனக்கு இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஹாய்ன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சர்வர் tkinter கிளைண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு மட்டும் நம்ம tkinter வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்ல. ஸோ அதாவது இந்த மாதிரி இப்போ வந்து நான் வந்து கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் சேர்த்து வைக்க போகிறேன். ஸோ இந்த மூணாவது பார்க்க போகிற டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம கிளாஸாக போட்டிருப்போம். ஸோ இன்னும் கொஞ்சம் மாடுலர் வேல நம்ம கோட் எழுதியிருப்போம். ஸோ நம்ம கிளாஸாக கொடுத்துருப்போம். அந்த மாதிரி கிளாஸாக கொடுத்து எல்லா சென்ட் பட்டன் எல்லாமே இந்த கிளாஸுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்டரு கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே மெசேஜை இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருப்போம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வாசித்து பார்க்கவே புரிஞ்சிடும். ஏன்னா இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ இதைத்தான் அப்படி இந்த இடத்துல கிளாஸில் கொடுத்துருப்போம். அதே மாதிரி சர்வர் GUIயில் நம்ம கொடுத்துருப்போம். இந்த டிமாண்ட் ட்ரூ அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து த்ரெட்டு வந்து நமக்கு த்ரெட்டிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ டிமாண்ட் ட்ரூ அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் த்ரெட் வந்து நம்ம பைத்தானை ரன் பண்ணும். ஓகேவா? ஓகே, ஸோ tkinter விட்ஜெட்ஸு அப்புறம் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண இந்த கிளைண்ட் சர்வர் கோடை வச்சு தான் இந்த இடத்துல கொஞ்சம் மாடுலராக கோட் எழுதியிருப்போம். மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க. ஸோ வீடியோவோட லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போகுது. ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் இதை நான் வந்து இப்போ ரன் பண்ணி காமிச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளைண்ட் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வர். ஸோ ரன் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கேருந்து ஹாய் மெசேஜ் போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ GUIயில் எனக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து கிளைண்ட்டுக்கிட்டேருந்து நான் அங்கேருந்து போடும்போது எனக்கு ரிசீவருக்கு அதாவது கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எதை ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த தேர்டு டைப்பான tkinter கிளைண்ட் சர்வர் அப்படிங்கிற நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கோடிங்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து க்ரோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் இந்த கோடிங்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே நார்மலாக போட்டதை ஸோ இந்த இடத்துல நார்மலாக போட்டதை
இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் மாடுலர் வேல நம்ம மாற்றிருக்கோம், அவ்வளோதான். கிளாஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஸோ எதுவும் புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை chat-area.config. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த நோட் புக் எல்லாம் நான் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொன்னோம்ல, அதுகிட்ட கேட்டிங்கன்னா கூட சொல்லும். ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் அது யூஐ பேஸ்ட் உள்ள எலமெண்ட்ஸ் தான். அது லாஜிக் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ நான் மேக்ஸிமம் லாஜிக்காக இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கோடிங்கில். ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம ஃபைனல் வெர்ஷனான tkinter மல்டி கிளைண்ட் சேட்டை நம்ம ரன் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செர்வரை வந்து ரன் பண்ணிட்டேன். இப்போ நான் 2 கிளைண்ட்டை வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் 3 டெர்மினல் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் அண்ட் இன்னும் 2 பார்த்தீங்கன்னா எனக்கு கிளைண்ட். ஸோ நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் எனக்கு கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த போர்ட் பார்த்தீங்கன்னா இது 15365லையும் இது 15369லையும் எனக்கு கனெக்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்குல்ல, ஸோ அந்த கான்செப்ட் தான் இப்போ நான் வந்து இங்கே ஹாய் நான் மெசேஜ் போடுறேன். ஸோ இது வந்து பர்சன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது பர்சன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பர்சன் 2 என்ன பண்ணுறாரு, ஹாய்னு மெசேஜ் கொடுத்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சன் 1ல் வந்து விசிபிள் ஆகுது ஹாய்ன்னு சொல்லிட்டு. ஸோ கிளைண்ட் வந்து அவங்களோட அட்ரஸ் வருது. 15365 வந்து இந்த போர்ட்டில் உள்ளவர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ சர்வருக்கும் இந்த மெசேஜ் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ தெரியுதா இந்த இடத்துல? இப்போ இவர் மெசேஜ் போடுதாரு, ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் மெசேஜ் போடும்போது இந்த இடத்துல யூ ஹவ் ஆர் யூன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கிளைண்ட் இந்த அட்ரஸில் உள்ளவர் வந்து எனக்கு மெசேஜ் போடுதாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்திருக்கா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வர். ஸோ சர்வருக்கும் தெரியுது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக ஸ்டைல்லாம் பண்ணி ஸோ இன்னும் ஒரு மினி ப்ராஜெக்ட் கூட நீங்கள் இது வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஓகே. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நான் கோடிங்கில் நான் சொல்லியிருந்தேன். ஓகே. இப்போ இந்த மல்டி சர்வர் ஜிஓஐ இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ server.socketல லிசன் எத்தனை கொடுத்துருக்கேன், 5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம 5ன்னு கொடுக்கும்போது எனக்கு 5 டிவைஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த நம்மளோட சாக்கெட்டில். ஸோ இதுதான் லிசன் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாமே இருக்குது. டி கோடு, அப்புறம் என் கோடு. ஸோ இந்த இடையில இருக்கிறதுனா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த த்ரெட்டிங்கு ஸோ என்ன இருக்கும். இந்த இடையில இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பட்டனு ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஐ அதாவது ஜிஓஐக்கு பேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு எலமெண்ட்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் க்ளோஸ் ஆச்சுன்னா எல்லா கிளைண்ட்டோட இதுவும் ரிமூவ் ஆயிடணும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மெசேஜில் கிளைண்ட்ஸ் ஆர் டிஸ்கனெக்டட்னு சொல்லி வரணும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம அந்த இதெல்லாம் கொடுத்துருப்போம், வேறு ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக இந்த 2 கோடு தாங்க ரொம்ப மெயினு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து சிம்பிள் கிளைண்ட் சர்வர் சாக்கெட்டு. ஸோ கிளைண்ட்டை பொறுத்தவரை இவ்வளோ தான், சர்வரை பொறுத்தவரை இவ்வளோ தான். ஸோ இந்த கோடை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல நம்ம கிளாஸ்லாம் யூஸ் பண்ணி ஸோ ஒரு மாடுலர் வேலை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் எப்படி சேம் மிஷினில் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல மல்டி கிளைண்ட் சேட்டுக்கு வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கொடுத்துருக்கோமா. அப்போ எனக்கு 5 டிவைஸ் நம்ம லிசன் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ சர்வரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 கொடுத்துருக்கோம் லிசன் அப்படிங்கிறது. அப்போ எனக்கு 5 டிவைஸில் இது பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஓஎஸே என்ன பண்ணிக்கிறோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு போர்ட் எடுத்துக்கிறோம். புரிஞ்சிருச்சா? ஸோ அதுவே ஒரு போர்ட் அப்படிங்கே எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் இங்கே இந்த இடத்துல நம்ம சும்மா 1 2 3 4 5 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுவே எஃப்ஆர்எம்எல் போர்ட் வழியாக ஸோ அதுவே எடுத்துக்கிறோம் ஓஎஸ்ஏ. ஸோ நீங்கள் ஸ்டிட் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியாச்சு இந்த வீடியோவில். இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே நான் GitHubல நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.